நம்முடைய ஆண்டவர் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை நாங்கள் கூறுகிறோம். அன்புக்குரியவர்களை மீண்டுமாக வேத ஆராய்ச்சிக்காக படிப்புக்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். சென்ற வாரங்களிலே கர்த்தர் நமக்கு போதித்தார், வெளிச்சத்தை காண்பித்தார், சத்தியத்துக்குள்ளே நடத்தினார். அவையை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய நாளிலும் இன்ற நாளிலும் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 5வது படிப்பினை நாம் படிக்க ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பையும் தருணத்தையும் நேரத்தையும் ஆய்வுலையும் கூட்டிக் கொடுத்தார். அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. அவருக்கு நன்றிகள் ஏறெடுக்கிறோம். எனவே அன்பானவர்களே, ஜெபத்தோடு பின்பு ஒரு பாடலோடு எங்களுடைய வேத ஆராய்ச்சிக்காக நாம் செல்வோமாக. பிதாவை இந்த மாலை வேளையை ஆசீர்வதித்து இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தரும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அறிவிலும் புத்தியிலும் ஞானத்திலும் குறைவுள்ளவர்கள். நீரே சர்வ ஞானமுள்ளவராயிருக்கிறீர். உடைய ஞானத்தின்படி விளம்பிய வேதத்திலே அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள, எழுதியிருக்கிற வண்ணமாக நாம் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் உள்ளிந்திரியங்கள் ஆண்டவரே வெளிப்படையவும், எங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படவும் இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு உதவி செய்யும். இதுவரைக்கும் எங்களை நீர் நடத்தி கொண்டு வந்த போதித்த கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் நடைபெறுகிற இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய வேறொன்றை நாங்கள் பெறப்போவதில்லை. யார் யாரெல்லாம் தாகத்தோடு தூரத்தில் இருந்து ஆண்டவரே இந்த வலைத்தளங்களூடாக கற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய நெருக்கத்தையும் சிறுமையும் பார்த்து கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய வாஞ்சை, அவருடைய தவணம், தாகத்தை பார்த்து கர்த்தர் அளவில்லாமல் விசாலமான பாதையை கற்றுக் கொடுப்பீராக. இதோ இந்த மாலை வேளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் போதும். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவரே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவரே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். இத்தனை மகத்துவமுள்ள பதவியு வேளைகள் எங்களுக்கு. இத்தனை மக
ஐஸ்வர்யம். சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் நின்னடியாட்டிரு நாமத்தினாதரில். சோத்திரம் செய்கிறோம் நின்னடியாட்டிரு நாமத்தின் ஆதரவில். நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரபூமி சந்ததம். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரபூமி சந்ததம். சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியாட்டிரு நாமத்தின் ஆதரவில். சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியாட்டிரு நாமத்தின் ஆதரவில். நீரல்லாளுங்களுக்கு பரலோகில் யாருண்டோ ஜீவனாதா. நீரல்லாளுங்களுக்கு பரலோகில் யாருண்டோ ஜீவனாதா. நீரே அன்றீகத்தில் வேறொரு தோட்டமில்லை பரணி. நீரே அன்றீகத்தில் வேறொரு தோட்டமில்லை பரணி. சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியாட்டிரு நாமத்தின் ஆதரவில். சோஸ்திரம் செய்கிறோம் நின்னடியாட்டிரு நாமத்தின் ஆதரவில். ஆமென். உட்கார்ந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் எபேசியருக்கு நிருபம் 5வது வகுப்பு இந்நாளிலே. Vandaag is het de 5e les die we vandaag gaan doen over Efeziërs. சென்ற முறை படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Dat jullie de vorige dingen nog, dat jullie dat nog hebben onthouden, daar heb ik vertrouwen in. நேரத்தை மனதிலே கொண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்வோம். Met de tijd in de gedachte laten we dan wat we kunnen leren dan ook vandaag leren. ஓகே அன்பானவர்களே, எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனத்தை Gaan we nu vers 3 lezen van hoofdstuk 1 Efeziërs. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Gezegend zij de God en Vader van onze Heer Jezus Christus, die ons gezegend heeft met alle geestelijke zegen in de hemelse gewesten in Christus.
இந்த இடத்திலே நாம் ஒரு முக்கியமான ஒரு சொல் ஒன்றை இதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். Een belangrijk woord moeten wij leren uit deze vers. இதிலே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் என்ற சொல் ஒன்று. Er staat hier, gezegend zij de God en Vader van onze Heer Jezus Christus. En op het eind zie je in Christus. கிறிஸ்துவுக்குள் என்ற சொல்லு, இதை நாம் தியானம் பண்ணும் பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்கே காணப்படுகிறது. Bij het bestuderen en nagaan van wat in Christus betekent, zit daar een enorme zegening achter verscholen. அதாவது ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, Een gelovige die ook echt gered is, அவன் 2 இடங்கள்ல இருக்கிறான். bevindt zich op 2 gebieden. 2 இடங்கள்ல, அதாவது பூகோள ரீதியாக ஜியோகிராஃபி இந்த இடத்துல சிஸ்டப்படி அவன் பூமியிலே அவனுடைய சரீரம் இங்கே இருக்கிறது, பூமியிலும் இருக்கிறான். Dus ja, zoals al gezegd werd, geografisch gezien is hij hier op aarde, is het lichaam op aarde. ஆனால் அவனுடைய ஒரிஜினல், அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மா எல்லாம் கிறிஸ்துவோடு பரலோகத்தில் இருக்கு. Maar zijn geest is in Christus, dus ook in de hemel. அவன் 2 இடத்துல இருக்கிறான். Dus op 2 plekken tegelijk zou je kunnen zeggen. இந்த பதவி, இப்ப நீங்க ஒரு பாட்டு படிச்சோம், சோத்திரம் இயேசுநாதா, இந்த பதவி இந்த ஏழைகளுக்கு நீ கொடுத்ததுக்கு ஒரு பாடல் அப்படி வருது, இந்த பாட்டுல வருது அப்படியே. Zo zingen we in dat liedje van gezegend zijn. The position, dus die positie die je als persoon zijnde verwerft. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த பதவி இல்லை. En dit is niet, deze positie is niet gegeven aan hen in het van de Oude Testament. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது, பல பேர் இருந்திருக்கா தீர்க்கதரிசி, அவங்களுக்கு இந்த பதவி ஆண்டவர் கொடுக்கல. Er zijn vele heiligen van het Oude Testament, ook vele profeten, maar hen is die positie niet gegeven. இது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்குத்தான் இந்த ஆசீர்வாதமும் இந்த பதவி. Deze zegening, deze positie is echt gegeven voor de gelovigen vanuit het Nieuwe Testament. பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 4 7 வாசிக்கும் பொழுது, Het lezen van hoofdstuk 2 en dan vers 4 tot en met 7. அதாவது 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4 7 வாசிக்கும் பொழுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்பில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். Maar God, die rijk is in barmhartigheid, heeft ons door zijn grote liefde, waarmee ons lief gehad heeft, ook toen wij dood waren door de overtredingen, met Christus levend gemaakt. Uit genade bent u zalig geworden, en heeft ons met hem opgewekt en met hem in de hemelse gewesten gezet in Christus Jezus, opdat hij in de komende eeuwen de alles overtreffende rijkdom van zijn genade zou bewijzen, door de goede tierenheid over ons in Christus Jezus. 6ஆம் வசனத்துல பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபை மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. De barmhartigheid heeft ons door zijn grote liefde, en uiteindelijk zie je in vers 7 in Christus. 7ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். Vers 7 dat hij ons weer heeft kunnen doen opstaan, dat wij met hem hebben kunnen zitten, door die goedertierenheid. அப்ப ஒரு விசுவாசியினுடைய ஸ்டேட்டஸ், நீ எங்கே உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டால் ஒரு விசுவாசி உண்மையிலே அவனுடைய பதில் என்னவா இருக்கும்? Dus de status van een gelovige, als hem wordt gevraagd van waar zit jij op dit moment? நான் கிறிஸ்துவோடு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். Dus bij Christus zit ik, dus aan de rechterkant. இது அதி உச்ச பதவி. En dat is echt een toppositie. இதுக்கு மேல யாரும் பதவி இல்லை. Er bestaan geen posities daarboven. இதை எப்பயாவது நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க? Heb je daar ooit wel eens over nagedacht?
இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த பாவியாகிய புழு போன்ற மண்ணாகிய மனுஷனுக்கு இவ்வளவு பதவி கொடுக்கறதுக்கு நான் யார்? Dus wie ben ik als mens zijnde om zo'n positie te krijgen? Hè? அதுதான் கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அப்படி செய்றார். En dat, dus die rijk is in barmhartigheid. Doordat hij zoveel rijkdom daarin heeft, geeft hij dat ons. அதைத்தான் நான் பிலிப்பியருக்கிற நிருபத்துல படிச்சோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. Zeg maar, ons, பிலிப்பியர் 3:20 Ja, dus- எங்களுடைய குடியிருப்பு citizen is in heaven. ons burgerschap is uiteindelijk in de hemel. Dat staat in Filippenzen 3:4. ஒரு முறை ஆண்டவர் தன்னுடைய 70 பேரை சீடர்களை 2 பேரை அனுப்பி பிசாசுகளை துரத்த, நோய்களை குணமாக்க அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. De Heere stuurde ooit 70 leerlingen van hem in koppels op af om het nieuws te verkondigen en ook demonen te verdrijven. அப்பொழுது அவர்கள் போய் ஊழியத்தை செய்து பிசாசுகள் எல்லாம் கீழ்ப்படுகிறதை கண்டு ஓடுகிறதை பார்த்து, நோயில் குணர பார்த்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆண்டு சொல்லுகிறார்கள், ஆவிகள் எங்களுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறது என்று. En uit vreugde zeggen zij van ja, wij hebben die duivels hebben verdreven, die demonen waren zelfs gehoorzaam aan ons. We zijn nu in staat, we hebben de geesten als het ware overmeesterd. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? En wat zei de Heere daarop? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். Hij zei van wees niet blij dat de geesten jou gehoorzamen, maar wees juist blij dat jullie namen in de hemel staan opgeschreven. அப்போ ஒரு விசுவாசியினுடைய பெயரங்கள் இருக்கு. Dus waar is jouw naam als gelovige zijn opgeschreven? ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, பரலோகத்தில் எழுதப்பட்டு. Levende boek in de hemel. அப்போ ஒரு விசுவாசியினுடைய குடியிருப்பு அங்கே இருக்கு, Dus waar ligt het burgerschap van een gelovige? பரலோகத்தில் இருக்கு. Ligt uiteindelijk in de hemel. இப்போ இங்க செத்தார் என்று சொன்னால், அல்லது இங்கே அவர் மரித்தார், நேரா பரலோகம். Als hij hier sterft, hier eindigt, dan is het rechtstreeks naar de hemel. அப்ப கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும்போது கொலோசையர் 3:3 பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் நமக்கு விளக்கமா இருக்கிறது. கொலோசையர் 3:3 In Colossenzen 3:3 leren we wat beter over in Christus. ஏனென்றால் கொலோசையர் 3, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Want u bent gestorven en uw leven is met Christus verborgen in God. பாருங்க, அப்ப கிறிஸ்துவுடனே அப்ப உங்களுடைய ஜீவன், நம்முடைய உயிர், நம்முடைய ஜீவன் கடவுளுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. அப்படி தேவனுக்குள்ள Ons leven is dus eigenlijk verborgen in God. அப்ப ஒருவன் மரித்தால் அவனுடைய ஜீவன் எங்க இருக்கு? Als iemand sterft, waar ligt zijn leven dan? கடவுளுக்குள்ள இருக்கு. Dat ligt dus bij God, bij de Heere. அதனால தான் பவுலடிகள் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்துல, அது நிறைய சொல்லலாம், வாசிச்சு பாருங்க. 4 அதிகாரத்துல In 1 Thessalonicenzen 4 தன்னுடைய அருமைக்குரியவர்களை இழந்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்த தெசலோனிக்கே விசுவாசிகளுக்கு அவர் சொன்ன வசனம் பாருங்கள். een vers die werd gezegd voor hun, zij die een best wel dierbare hebben verloren. அதனுடைய 13 அல்லது 14 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், vers 13 of 14. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். 15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். The first. Want als wij geloven dat Jezus gestorven en opgestaan is, zal ook God op dezelfde wijze hen die in Jezus ontslapen zijn terugbrengen met hem. Want dit zeggen wij u met een woord van de Heere, en dat wij die levend zullen overblijven tot de komst van de Heere, de ontslapenen beslist niet zullen voorgaan. Want de Heere zelf zal met een geroep, met de stem van een aartsengel en met een bazuin van God neerdalen uit de hemel. En de doden die in Christus zijn, zullen eerst opstaan. Als je duidelijk in vers 14 en 16 zie je in Christus ontslapen. Daar gaat het om. Ja, அதாவது பாருங்க,
அதுக்கு பிறகுதான் 17ஆம் வசனத்துல பிறகுதான் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட ஆயத்தெடுத்துக் கொள்ளப்படுவோம், இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம் என்று அவர் சொல்லுகிறார். En in vers 17 wordt vermeld van dat wij als overgebleven hoog in de wolken worden opgenomen en zo met de Here zullen zijn. அப்ப முதலாவது கர்த்தரா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது முதலாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தான் முதலாவது எழுப்பப்படுவார்கள். அதுதான் அவர் ஆசீர்வாதம். Dus wat de zegening hier is, en wat eigenlijk hiermee wordt gezegd is dat zij die al in Christus zijn, als eerste tot leven worden gewekt. பிறகு உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவுக்குள் யார் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் இரண்டாம் உருமாற்றப்பட்டு மறுவப்பட்டு ஆண்டவரிடத்தில் போவார்கள். Vervolgens krijg je hen die in de aarde zijn begraven, in de aarde zitten en die worden op de tweede maal tot leven gewekt. இதுல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோ அல்லது வாழ்ந்த எத்தனையோ முற்பிதாக்களோ தீர்க்கதரிசிகளோ ஒருவரும் இதில் இல்லை. Daarvan is niemand hier van voorvaderen, oudere profeten, die vallen daar niet onder. இதுதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பதவி, ஒருவருக்கும் இல்லாத ஒரு பதவி கொடுத்திருக்கிறார். Dus een positie die de Heer aan de hen die in Christus zijn heeft gegeven. எனவேதான் ஒரு இருதயம், Dus een hart, இந்த சரீரத்துல மறைஞ்சிருக்கிறது போல எங்கட ஜீவன் தேவனுக்குள்ள மறைஞ்சிருக்கு. En zoals het hart verborgen is in het lichaam, zo is ons leven verborgen in God. இதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு, ஒரு விசுவாசிக்கு ஒரு பாதுகாப்பான வசனம், ஒரு உறுதியான வசனம் ஒன்றுமே இல்லை. Er is geen enkel vers dat echt een bescherming zo vormt voor de christen. அந்த ரட்சிப்பு ஒரு உறுதி, அவன் லாஸ் பண்ண மாட்டான், இழந்து போக மாட்டான் என்பதற்கு ஒரு உறுதியான வசனம் இது கிறிஸ்துவுக்குள். Dus in Christus zijn, dat is echt een vers dat die redding als het ware zo standvastig maakt dat het niet verloren gaat. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த பொழுது, Toen Christus hier op aarde nog zijn bediening verrichtte, நானே நல்ல மேய்ப்பன் என்ற அந்த பிரசங்கத்தை எடுத்து பேசி அவர் பிரசங்கத்துக்கு பிறகு சொன்னார், zijn preek gaf over dat hij de goede என் herder was. ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், Ik geef het eeuwige leven aan mijn schapen. ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. En niemand kan ze uit mijn hand doen grijpen. இதை தந்த என் பிதா பெரியவராய் இருக்கிறார், அவருடைய கரத்திலிருந்து யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னார். En de Vader die ze aan mij heeft gegeven, uit zijn hand kan het ook niet worden weggehaald. காரணம் இதுகள் தான். அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவனுடைய ரட்சிப்பு நிச்சயம். Wat hiermee gezegd wordt is van, als iemand in Christus is, dan is redding zeker. எனவே இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற சொல்லு வார்த்தை பவுலடிகளுக்கு மிக பிரியமான ஒரு சொல்லு. En in Christus zijn is een begrip dat Paulus erg gunstig ligt. இது 138 தடவை இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கு. 138 keer wordt dit in het Nieuwe Testament gezegd. எனவே அப்போ ஒரு விசுவாசி உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு உட்கார இருக்கிறபடியினால, Dus omdat een gelovige neer wordt gezet naast Christus, ஆண்டவர் பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கிறார், zo zit God in de hemel. அவருடைய பாதங்கள் பூமியில இருக்கிறது போல, En net zoals zijn voet op aarde is, அப்போ ஒரு விசுவாசியாகிய நீங்கள், de gelovige als jij, கிறிஸ்துவோடு உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறீர்கள். உன்னதத்துல பொசிஷன் இப்ப now இருக்கிறீர். dus je huidige positie is dat je in Christus zit, இனிமேல் அல்ல, உட்காரவும் செய்தார், heeft je ook doen zitten. உயிர்ப்பித்தார், Heeft je tot leven gewekt உட்காரவும் செய்தார். en heeft je daartoe laten zitten. அப்ப எங்க உட்கார்ந்து? Waar zit je dan nu? அப்ப கால் பூமியில இருக்கு. Dus de voet is op aarde. எனவேதான் பவுலடிகள் இந்த நிருபத்துல அடிக்கடி எழுதியிருக்கிற சொல்லு. En dus een begrip dat Paulus vaker heeft geschreven in zijn brief. நீங்க விரைவா சீக்கிரமா வாசிங்க, நேரத்துல மனதில கொண்டு. Lezen we snel doorheen. லேட் பண்ணக்கூடாது. எபேசியர் 4:1. Efesiërs 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடவுங்கள். Zo roep ik, de gevangene in de Here, u op tot een wandel die de roeping waarmee u geroepen bent waardig is.
5:2 5:2 quick. 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். En wandel in de liefde zoals ook Christus ons liefgehad heeft en zichzelf voor ons heeft overgegeven als een offergave en slachtoffer tot een aangename geur voor God. எபேசியர் 5:8 5:8. Ephesians 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொள்ளுங்கள். Dus bewandel. Ja. Want u was voorheen duisternis, maar nu bent u in licht in de Here. Wandel als kinderen van het licht. 5:15 5:15. 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து Let er dan op dat u nauwgezet wandelt, niet als dwazen, maar als wijzen. ஒவ்வொரு அதிகமாய் அவர் பாவித்த சொல்லு, எனவே உட்கார்ந்து இருக்கிறபடியினால் பூமியிலே நடந்து கொள்ளுங்கள், வாழ்ந்து நடவுங்கள். Ja, dus omdat jij figuurlijk als het ware zit naast Christus, omdat Christus jou daar heeft doen zitten, zit jij met je voet op aarde, dus bewandel de aarde op de juiste manier. முதலாவது என்ன நடந்து கொள்ளுங்கள்? Dus wat eerst? Wat moet je eerst juist bewandelen? அழைக்கப்பட்ட அழைப்பு, நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ஒரு ஆசாரியன் அல்லது ராஜா அல்லது ஏதாவது ஒரு அழைப்பு இருக்கு, பரிசுத்தவான் என்ற அழைப்பு இருக்கு, அந்த அழைப்புக்கு ஏற்றபடி நடந்து கொள். Je hebt een bepaalde roeping, je bent tot iets geroepen, een heilige zou je kunnen zeggen, dus tot een wandel die de roeping waarmee u geroepen bent waardig is. நம்ம பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற நடக்கை நம்முடைய வாழ்க்கையில, சபையில, குடும்ப வாழ்க்கையில இருக்க வேண்டும். Dus als heilige zijnde moet dat ook in je dagelijks leven te zien zijn, zowel ja, als persoon als manier van doen. இரண்டாவது அன்பிலே நடந்து கொள். Bewandel de liefde. Tweede. மூன்றாவது Derde. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பொய், களவு, சூது, வாது அது இது இல்லாமல் ஹோனஸா நடந்து கொள், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள். Wandel als kinderen van het licht. நாலாவது Vierde. ஞானமாய் நட, வேதத்தின்படி கடவுள் சொன்னபடி வார்த்தையின்படி நடந்தால் ஞானமாய் நட. Dus verstandig, wijs. கடவுளுக்கு பயந்து நட, அதுதான் ஞானம். Blijf ontzag hebben voor de Here, dat is verstandig. நடக்கிறீர்களா விசுவாசிகளே? Bewandelen jullie dan ook zo, gelovigen? அல்லது மனம் போன வாழ்க்கை, நினைச்ச வாழ்க்கை, அங்க போற வாழ்க்கை, இங்க போற வாழ்க்கை, சண்டை, சச்சரவு, குற்றம், கசப்பு, கோபம், குறை, குற்றம்டா நீங்க சந்தேகம் ரட்சிக்கப்பட்டது. Is het een leven of is het eerder een leven vol boosheid, vol haat, vol wrok? Het zou toch allemaal nutteloos zijn? ரட்சிக்கப்பட்ட நீ விசுவாசியா இருந்தால் இந்த வாழ்க்கையில நீ நடக்க வேண்டும். Als jij als gelovige zijnde gered bent, moet je ook zo het leven bewandelen. ஓட வேண்டாம், நடந்து கொள். Ren er niet doorheen, bewandel. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொள், நடந்து கொள். Leef iedere dag op deze manier, bewandel het leven zo. அப்போ ஒரு கேள்வி வருது, எப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறான்? Dan is de vraag natuurlijk, hoe wordt iemand in Christus gebracht? சும்மா ஞானஸ்நானம் எடுத்தால் போல வந்துட முடியுமா? Is het slechts dopen dat voldoende is? கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால், Als iemand in Christus moet worden gebracht, அவன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். moet hij gedoopt zijn met de Heilige Geest. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பரிசுத்த ஆவி, ஞானஸ்நானம், இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லுகிறேன் விளங்கிக் கொள்றதுக்காக. Dat is een enorm groot onderwerp. We geven het heel samenvattend mee. வாசிப்போம் சில வசனங்கள். ஏனென்றால் இந்த நாட்களிலே அநேகம் பேர் இந்த பரிசுத்தாவின் ஸ்நானத்தை மற்றது சிலதுகளை குழப்பி அடிச்சு பிரட்டி கொண்டு சபையில போகிற காலம் இது. Er is een tijd dat men over de Heilige Geest nogal verwarring doet veroorzaken. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:4 ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது தன் சீடலுக்கு சொன்ன வார்த்தையை பாருங்கள். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். De woorden die de Heere uiteindelijk aan zijn discipelen heeft gegeven voordat hij naar de hemel vertrok. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான்,
நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். En toen hij met hen samen was, beval hij hun dat zij niet uit Jeruzalem weg zouden gaan, maar de belofte van de Vader zouden verwachten, die u, zei hij, van mij gehoord hebt. 5 lezen. Want Johannes doopte wel met water, maar u zult met de Heilige Geest gedoopt worden, niet lang na deze dagen. பரிசுத்தாவின் பாருங்க, அப்ப ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை சீடர்களுக்கு, நீங்கள் எங்கேயும் ஜெருசலேமை விட்டு போக வேண்டாம், நீங்கள் ஜெருசலேமை காத்திருங்கள், பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம் பெறுவீர்கள், பரிசுத்தாவி பெறுவீர்கள், ஞானஸ்நானம் பெறுவீர்கள், காத்திருக்க சொன்னார். De Heere zegt van blijf in Jeruzalem, blijf daar afwachten. Wacht tot jullie de doop van de met de Heilige Geest zullen hebben ontvangen. அப்ப அவர்கள் காத்திருந்தார்கள். 50வது நாள் என்ன நடந்தது? பெந்தேகோஸ்தே நாள் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். Dus ze wachten, de 50ste dag brak aan en dat was natuurlijk Pinksteren, de Heilige Geest daalde neer. அவர்கள் அந்நிய பாஷைகள் பேசினார்கள், அதாவது தங்களுக்கு அறியாத மொழிகளை மற்றவருடைய விளங்கத்தக்கதான பாஷைகளை பேசினார்கள். எல்லாரும் எங்களுடைய ஜென்ம பாஷையில் பேசுகிறார்களே, என்ன நடக்குது என்று அந்த செய்தியை கேட்டார்கள். Ze spraken in tongentaal, in hun geval een vreemde taal, en andere mensen van andere volkeren dachten van hoe kunnen die mensen ineens onze taal spreken? அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் படைகள் 2ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளைப் போல சீடர்கள் மேல் வந்து இறங்கினார். En dat de Heilige Geest in vuurachtige patronen als het ware boven de discipelen verschenen, in vuurtongen. அப்ப அங்க என்ன நடந்தது? En wat gebeurde dus daar? அந்த மேல் வீட்டறையில சீடர்கள் 120 பேர் இருந்தார்கள். In die bovenkamer 120 man waren daar. என்ன நடந்தது? Wat vond daar precies plaats? அக்னிஸ்நானம், ஞானஸ்நானம். Is het doop door middel van vuur? இயேசு என்ன சொன்னார்? Wat zei Jezus zelf? இயேசு என்ன சொல்லிட்டு போனார்? இன்னும் சில நாளைக்குள்ள நீங்கள் அபிஷேகத்தை பெறுவீர்கள், அக்னி ஸ்நானத்தை பெறுவீர்கள், அக்னி அபிஷேகத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். Heeft Jezus gezegd van jullie zullen in korte tijd de doop, de vuurdoop ontvangen of opgedragen worden? பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெறுவீர்கள். Jullie zullen de doop met de Heilige Geest ontvangen. அப்ப அந்த மேல் வீட்டறையில நடந்தது என்ன? Dus wat vond daar precies plaats in die bovenkamer? அவ்வளவு பேரும் Allen பரிசுத்தாவினாலே ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், மூழ்கப்பட்டார்கள். werden gedoopt door middel van de Heilige Geest. அப்பொழுது பரிசுத்தாவியில் அவர்கள் நிறைந்து பல பாஷைகளை பேசினார்கள். Vervuld van de Heilige Geest waren zij in staat om vreemde talen te spreken. இதை போய் ஜனங்கள் சொல்லுவார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், அந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று. En toen zij dit horen dacht men van ze zijn இது அபிஷேகம் அல்ல, இது இந்த நடந்ததுல பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒன்று நடைபெறவில்லை. Dit was niet zozeer een opdraging van de Heilige Geest. இதை ஜனங்கள் குழப்பி அடிப்பார்கள். En dit is wat mensen heel vaak verwarren. வசனம் தெளிவாய் சொல்லுது. Maar de versen duiden het heel duidelijk, geven het heel duidelijk. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். Wat Johannes de Doper zei is van ik doop jullie slechts met water, maar degene die na mij komt zal jullie door middel van vuur en de Heilige Geest dopen. அப்ப சீடர்கள் அப்படி அங்க இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, Dus al die discipelen daar in die kamer die waren door middel van de Heilige Geest gedoopt. இதே சம்பவம் Hetzelfde gebeuren இன்னொரு இடத்துல நடக்குது. Vindt ergens anders plaats. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் Handelingen 11 15-16 வாசிக்கும் பொழுது, vers 15 en 16. நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். En toen ik begon te spreken, viel de Heilige Geest op hen, evenals op ons in het begin. இப்ப இந்த இடத்துல பேதுரு சாட்சி கொடுக்கிறார். வந்து சர்வசங்க சபையாகிய சபையில சாட்சி கொடுக்கும் பொழுது கொர்நேலியு வீட்டில் என்ன நடந்தது என்பதை குறித்து சொல்லுகிறார். கொர்நேலியு புறஜாதி. Cornelius is een heidene en Petrus geeft in dit geval een getuigenis over van wat er die dag precies plaatsvond in het huis van Cornelius. பேதுரு அந்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஆண்டவர் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும். Jullie weten wat voor moeite er wel niet is gedaan door de Heere
om dat huis te krijgen. எப்படி அவர் தரிசனம் போட்டு காட்டி அல்ல துப்பட்டியில் பல மிருகங்கள் வந்து காட்டி நான் அசுத்தம் பார்க்கறது நீ அசுத்தமாக எண்ணாத Ja, dus Ja, visioenen, die zie dit woorden. niet als iets onreins, allerlei tekenen. அப்படியா பேதுரு ஆயத்தப்படுத்தி இந்த வீட்டுக்கு அனுப்ப அவர் பேச தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே என்னங்க Dus de Heilige Geest alvorens, dus van waar dan? 120 பேர் கூடி அங்க 120 பேர் கூடி அந்த ஆதியிலே வந்து இறங்கின பொழுது போலவே இவன்கிட்ட வீட்டை வந்தார். Is zeg maar hoe bij die 120 man daar de Heilige Geest neerdaalde, als het ware, gebeurde dat hier en bij deze mensen ook. எங்களுக்கு நடந்தது போல அவங்களுக்கு நடந்தது. Dus wat ons overkwam, gebeurde ook bij hem. 16ஆம் வசனம் 16. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். அப்பொழுது வார்த்தை நான் நினைவு கூர்ந்தேன். எப்பொழுது ஆண்டவர் சொன்ன பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். En ik herinnerde mij het woord van de Heere, hoe hij zei, Johannes doopte wel met water, maar u zult met de Heilige Geest gedoopt worden. Dus wat de Heere zei, van dat ze zullen gedoopt worden met de Heilige Geest. அப்ப மேல்வீட்டறையில யார் ஞானஸ்நானம் முதல் பெற்றது பரிசுத்தாவின் ஞானஸ்நானம்? Wie zijn er dus als eerste gedoopt met de Heilige மேல்வீட்டறையில் Geest? இருந்தார்கள் யாரு? Wie zaten er in die bovenkamer? யூதர்கள். Waren Joden. இப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றவர்கள் யாரு? En die tweede groep, wie waren dat? யூதர் அல்லாதவர்கள். Zijn niet Joden. இப்ப இவர்களுக்கும் அதே அனுபவம், அதே இவர்களுடைய பரிசுத்தாவில ஆண்டவர் நிறைக்கிறார். அதாவது ஞானஸ்நானம் கொடுத்தார் இவர்களுக்கு. Zij hebben precies dezelfde ervaring. Zij zijn ook gedoopt met de Heilige Geest. இதைத்தான் பவுலடிகள் 1 கொரிந்தியர் 12:13 In 1 Corinthians 12 zegt Paulus dan ook. 1 கொரிந்தியர் 12:12 12 of 13. 1 கொரிந்தியர் 12:12 எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். முடிஞ்சது கதை. Want zoals het lichaam één is en veel leden heeft, en al de leden van dit ene lichaam, hoewel het er veel zijn, één lichaam zijn, zo is het ook met Christus. Ook wij allen immers zijn door één geest tot één lichaam gedoopt. Het zij dat wij Joden zijn, het zij Grieken, het zijn slaven, het zij vrijen. En wij allen zijn van één geest doordrenkt. அதாவது இந்த பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம் எதற்கென்று சொன்னா கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்குள்ளாக கொண்டு ஆவியானவர் இணைக்கிறார். Dus die doop door middel van de Heilige Geest, wat de Geest precies doet, is ons in het lichaam van Christus brengen. கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று சொன்னால் இன்னொரு வார்த்தை Het lichaam van Christus, een ander woord daarvan is சபை. de gemeente. கிறிஸ்துவினுடைய சரீரம். Dat is het lichaam van Christus. எனவேதான் இனி கிரேக்கனும் இல்ல, யூதனும் இல்ல, அடிமையும் இல்ல, சுயாதனும் இல்ல, அவனும் இல்ல, இவனும் இல்ல, எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்குள்ள கொண்டாங்க. Iedereen is in het lichaam van Christus. Dus men kan niet spreken over dat is een Jood, dat is een Griek, dat is een vrijer, dat is een slaaf. We zijn nu in het lichaam van Christus. பிரிவினை சுவரை தகர்த்தெறிந்தார். Die scheidingsmuur is verbroken. கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் ஒன்றாயிருக்கும் சரீரம். Allen zijn wij nu één in Christus. இதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். எதற்கென்றால் கிறிஸ்துடைய சரீரத்துல கொண்டு போய் பொறுத்துறார் ஆவியானவர். De doop door middel van de Heilige Geest is om in het lichaam van Christus te geraken. இதுதான். இதை போய் அபிஷேகம் அதை கொண்டு போய் அப்படி இப்படி என்று அது வேறொரு காரியம். பரிசுத்தாவின் முத்திரை, பரிசுத்தாவில நிறைகிறது, filled with the Holy Spirit, sealed with the Holy Spirit, Vervuld. anointing. இதெல்லாம் வித்தியாசம். இது வேற காரியம். Ja, dus vervuld raken met de Heilige Geest, opdragingen, gezalfd worden, dat is een andere tak hier in dit geval. எல்லாரும் இதை கொண்டு போய் அந்த மேல்வீட்டறையில நடந்த சம்பவத்தை அதை அபிஷேகம் என்று சொல்லி நீயும் அபிஷேகம் சொல்லு, பேசு, அந்நிய பாச பேசு, அபிஷேகம் சொல்லி இன்றைக்கு பெரிய பெரிய பிள்ளையால போயிட்டு இருந்தேன். En tegenwoordig wordt dat gezegd van wat er in die kamer is gebeurd met die 120 man, dat moet hier ook weer gebeuren.
Dus spreek je tongentaal, raak weer vervuld, voel je weer helemaal opgedragen. இப்போ ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் ஞானஸ்நானம் பெற்று தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஒருவன் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் அவன் டைரக்டா கிறிஸ்துவின் சரீரத்தில் கொண்டு கிடைக்கப்படுறான். Op het moment அவன் dat, பரிசுத்த ஞானஸ்நானம் நடந்து முடிஞ்சது. op het moment dat iemand erkent dat Christus voor zijn zonde is gestorven en na 3 dagen weer is opgestaan, op dat moment vindt de doop door middel van de Heilige Geest al met diegene plaats. அவன் கிறிஸ்துவுடைய சபையாகிய அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கத்தவனாக, அதாவது ஒரு அங்கமாக மாறுகிறான். ஒரு பொடி ஒரு என்ன Vormt hij பொடியுடைய een ஒரு orgaan part eigenlijk van, vormt een lichaamsdeel van de gemeente. இது யூதனும் இல்ல, அவனும் இல்ல, இவனும் இல்ல, யாழ்ப்பாணத்தானும் இல்ல, மட்டக்களப்பானும் இல்ல, இவனும் இல்ல, ஒருவனும் இல்ல, எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிகள். Het is geen Jood, het is geen Griek of het is niet die vanuit die plek. Nee, iedereen is één in Christus. அப்படி ஆவியானவர் எல்லாத்தையும் உடைச்சு தகர்த்து எல்லாம் ஒரே ஆவியில தாகம் தீர்க்கப்பட்டோம், ஒரே சரத்துக்குள்ளாக்கப்பட்டோம், கிறிஸ்துடைய சரத்துக்குள்ளாக்கப்பட்டோம், அவயவங்களாய் மாறினோம் என்று எழுதி வச்சிருக்க. Zo is het geschreven, dat de Heilige Geest die scheiding als het ware verbreekt, men één in geest maakt en uiteindelijk één lichaam Christus brengt. விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? சபைக்குள்ள இருந்து கொண்டு, Maar wat doen gelovigen in de gemeente? நான் இந்தியா, நான் இந்தியன், நான் இவன், நான் மட்டக்களப்பு, நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், அது இதண்டு பிரிவினைகளை வைத்திருந்தால் இவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு ஒரு துக்கத்தையும் கோபத்தை உண்டு பண்ணும். Als wij zelf onderscheid zouden maken van ik kom uit India, ik kom vanuit het oosten, ik kom vanuit die plek. Als wij scheidingen intern brengen, hoe bedroefd zou de Heer dan wel niet zijn? அவர் அவ்வளத்தையும் பிரிவை உடைச்சு விட்டார் எல்லாத்தையும். Zeg maar, al die scheidingen, die heeft de Heer zelf verbroken. இப்படி ஒரு மாபெரும் கிரியை செய்து பேதுரு போய் சொல்லுகிறார், ஐயோ அவர் ஆதியில எங்களுக்கு நடந்தது போலவே இறங்கினது போலவே அங்கேயும் இறங்கி ஒன்றும் இல்லாதக்கு விட்டார், எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் நடத்தி காட்டினார் என்பதை பேதுரு சாட்சி சொல்ல. Petrus geeft een getuigenis van wat deze groepering is overkomen, is ons ook overkomen. Er zit geen enkel verschil in, geen onderscheid. அதையெல்லாம் எடுத்து பவுலடிகள் கிறிஸ்துவுக்குள்ளே என்றெல்லாம் எழுதி சத்தியத்தை கொடுக்க விசுவாசியாகிய மக்கள் சபையில் என்ன நடக்குது? Als Paulus dan het begrip in Christus uitlegt, en wat doen gelovigen er dan mee? சபையை உடைச்சு உங்களுக்கு குரூப்புகளை உருவாக்கி உங்களுடைய ஆட்கள், உங்களுடைய மக்கள், உங்களுடைய சாதி, உங்களுடைய இனம், உங்களுடைய பாசைக்காரர், உங்களுடைய இடமெல்லாம் பிரிஞ்சு செய்தால் இது ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு. Is dat eigenlijk vragen om de dood? Als je zeg maar scheidingen doet veroorzaken in de kerk. Van ik ben van die kaste, ik ben van dit ras, ik heb deze afkomst. இது மிக கவனமா இருக்க வேண்டும் விசுவாசிகள். En daar moeten gelovigen heel erg mee uitkijken. இதோட நிறைய வசனம் இருக்கு, இதிலேயே போயிட்டா அது வரைக்கும் போயிடும் லைன். Dit is natuurlijk een vers die heel een andere kant op gaat, maar நாங்க எபேசியருக்குள்ள வருவோம். laten we weer terugkeren naar Efeziërs. அப்ப எனவேதான் இந்த பதவி, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இந்த பதவி, இது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மட்டும்தான் இந்த பதவி கொடுத்திருக்கு. Dus dat begrip in Christus is echt gegeven aan hen in het Nieuwe Testament. அதனால தான் பவுலடிகள் சொல்லுகிறார், அந்த வாழ்த்துக்களை சொல்லும் பொழுது எபேசியர் அந்த 2ஆம் வசனத்துல முதல்ல 2ஆம் வாழ்த்து சொல்லும் பொழுது, Dus met die begroeting in vers 2, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. dus genade zij u en vrede van God onze Vader en van de Heer Jezus Christus. பாத்தீங்களா, பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேரை ஒரே மாதிரி வைத்துதான் அவர் பேசுகிறார். அதில் அவரிடமிருந்து உங்களுக்கு இந்த கிருபையும் சமாதானம் வருகிறது. Van God onze Vader en van de Heer Jezus Christus heb je eigenlijk over twee gelijke standen. Dus van hem hebben we het zowel van hem als hebben we het gekregen. இது விளங்கிச்சு உங்களுக்கு இவ்வளவு நேரம்? ஓகே, குட். எனவே இந்த 3 to 14 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது 3 to 14 வாசிக்க தேவையில்லை, நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்றேன். We gaan even een stuk door van vers 3 tot en met vers 14 lezen. அதாவது 3 to 14 வந்து ஒரு போயம், அதாவது ஒரு பாடல். Van vers 3 tot 14, dat is een gedicht. உதாரணமா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 to 11 அது ஒரு பாடல். Van Filippenzen 2 van 6 until 11 6 tot 11 is ook een gedicht. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ கிறிஸ்துவிலிருந்து சிந்தை உங்களிடம் இருக்க கடவுது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அப்படியே வந்த அந்த 6-11 வசனம் வரைக்கும் அது ஒரு பாடல். 6-11, dat is gewoon echt een gedicht. Ja.
ஆதி திருச்சபையிலே பாடிய பாடல். Zeg maar liederen die ook in de begintijden van het christendom werden gezongen. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுது? 1 Corinthiër 13, waar wordt daarover gesproken? அன்பை குறித்து. Over liefde. அது அன்பின் பாடல். Dat worden liefdesliederen genoemd. இது எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் முதல் அதிகாரம் 3 to 14 வசனங்கள் வரைக்கும் உள்ள இந்த பாடல், இது ஒரு பாடல் பகுதி. இது கிருபையின் பாடல். Vers 3 tot en met 14 in dit geval gaat over barmhartigheid. பிலிப்பியர் 2:6 to 11 அது ரட்சிப்பின் பாடல் கீதம். Van Filippenzen gaat over redding, van 6 tot 11. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து இது அன்பின் பாடல். Dus 1 Corinthiër gaat over 13 gaat over liefde. ஆதி திருச்சபையில் பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இந்த வசனம் போட்டு அதிகாரம் போட்டு கடிதம் எழுதவில்லை. Want bij het schrijven van dit soort brieven had Paulus niet gelabeld met hoofdstukken. பைபிள்ல முந்தி எழுதும் பொழுது தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது அதிகாரம் வசனமா சொல்லி தீர்க்க தரிசனம் ஒன்றுமே செய்ததில்லை. எல்லாமே பேசினார்கள். பிறகு பிற்காலத்தில் தான் வசதிக்காக பிரித்து வசனம் வார்த்தைன்னு வந்தது. Dus om het wat gemakkelijker te maken werden er versen ja, als het ware gelabeld, hoofdstukken, maar destijds werd wat er gezegd moest worden, werd gewoon gezegd. அந்த பிரிச்சதால சில நன்மைகளும் இருக்கு, சில இடங்கள்ல தவறும் ஏற்பட்டிருக்கு. Dit தவறு என்று நான் சொல்லல, சில விளக்க குறைவுகள் உண்டாயிருக்கு. Zeg maar, door het aanbrengen van hoofdstukken en versen, dat maakt het, heeft zijn voordelen, maar het heeft ook wel zijn mindere kanten. ஆனால் பைபிள்ல இருக்கிற அவர்கள் அப்படி செய்ததால வேதத்தில் இருக்கிற இறையாண்மை சஃபோர்னிட்டி, இறையாண்மை அதுல ஒரு பாதிப்பும் இல்லை, அது அப்படியே இருக்கு. Qua ja, oppermachtigheid, dus de machtigheid die de Bijbel heeft, dus het aanzien, de controle die hij heeft, de regering als het ware, dat verliest het niet. அவர்கள் இப்படி செய்ததால the message மாற்றப்படையில, பைபிள் the message same message அதில் மாற்றம் ஏற்படல. Dus de boodschap zelf die verandert niet. அது அப்படி இருக்கு. ஆனா உங்களுக்கு சில வசனங்கள் எடுத்து காட்டுறேன், இந்த பிரிச்சதால ஏற்பட்ட சில இதுகள். உதாரணமாக Maar ik geef je wat voorbeelden. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசியுங்கள். Ja, Johannes 7ஆம் அதிகாரம் hoofdstuk 7 en daarvan het laatste கடைசி vers. வசனம். பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். பாருங்க, 7ஆம் அதிகாரம் பிரிச்சார்கள். பின்பு அவரவர்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். En ieder ging naar zijn huis. 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். 2ஆம் வசனம். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். Jezus echter ging naar de Olijfberg en 's morgens vroeg kwam hij opnieuw in de tempel en al het volk kwam naar hem toe en hij ging zitten en onderwees hen. பாருங்க, அந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துக்கு தான் வரும். Dus het laatste vers van hoofdstuk 7, dat sluit eigenlijk perfect aan met het eerste vers van hoofdstuk 8. Dus die moeten eigenlijk elkaar opvolgen. ஏனென்றா அது ஒரே சப்ஜெக்ட், அதாவது அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார், இயேசு ஒலிவமலைக்கு போனார். Want je hebt gewoon van ieder ging naar huis en Jezus die ging naar de Olijfberg. அடுத்த வசனத்துல வேற ஒரு சம்பவம் நடக்குது. En in het volgende vers daarna vindt iets heel anders plaats. அப்ப அந்த மறுநாள் காலையிலும் இயேசு ஒலிவமலைக்கு போனதுக்கு சம்பந்தம் இல்லை. En dat heeft niks te maken met zeg maar in vers 2 en 's morgens vroeg kwam hij opnieuw de tempel. Dat vers daarvoor dat hij naar de Olijfberg heeft daar niks mee te maken. அது அந்த இலக்கண அமைப்பின்படி அது மேல வந்திருக்கும். இது வேற சப்ஜெக்ட், முதல் வசனமா வர வேண்டும் 8ஆம் அதிகாரம். Dus hier had zeg maar dit had geen nieuwe alinea moeten vormen. Dit had aangesloten moeten zijn met het vorige alinea. இன்னொன்று வாசிப்போம் பாருங்க. Dus laten we nog een voorbeeld nemen. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. Colossenzen 4 en daar ja. கொலோசியர் 4:1. Hey. எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். Heren, behandel uw slaven rechtvaardig en op gelijke wijze. U weet immers dat ook u een Heere hebt in de hemelen. இப்ப 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை பாருங்க. En hoofdstuk 3 en dan nu het laatste vers. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை.
Maar wie onrecht doet, zal het onrecht dat hij gedaan heeft terugkrijgen. En er is geen aanzien des persoons. மூன்றாம் அதிகாரத்துல அந்த கடைசி வசனங்கள்ல எஜமான்களை குறித்து தான் பேசிக்கொண்டு வர்றார். Zeg maar over die, zeg maar hoofdstuk 3, 24ஆம் வசனத்தை பாருங்க உதாரணம். vers 24 en vers 25 wordt gesproken over heren, dus meesters in dit geval. அப்படியே எஜமான்கள் ஏதாச்சும் வேலைக்காரரை எஜமானுக்கு கீழ்ப்படியுங்க, எஜமான்களை நடத்துகன்னு சொல்லி இந்த 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் 3ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனமாக வர வேண்டும். Dus zeg maar het eerste vers van hoofdstuk 4 zou met hoofdstuk 3 moeten komen, want het gaat in beide gevallen over hoe slaven moeten zijn, hoe meesters ten opzichte van hun slaven moeten zijn. Zelfde context. அப்ப 4ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனம் தான் முதல் வசனமாக வர வேண்டும். Dus vers 2 van hoofdstuk 4 had in dit geval het eerste vers moeten zijn. பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருங்க என்ற வசனத்துக்கும் மேல் வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. Zeg maar het eerste vers van hoofdstuk 4 wat gaat over die slaven en vers 2 wat gaat over houd sterk in het gebed, wees daarin waakzaam. Dat heeft niks met die twee dingen hebben niks met elkaar te maken. எஜமான்களே வேலைக்காரருக்கு நீதி செவ்வாய் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு இதுக்கும் பொருத்தம் இல்லை. Zeg maar slaven omdat die gelijkwaardig moeten worden behandeld of rechtvaardig en dan ineens overschakelen naar gebed, dat is geen link met die twee. இன்னொரு வசனத்தை பாருங்க. Volgende vers. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 Korintiërs 7, முதல் வசனத்தை வாசிங்க. daarvan vers 1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். Omdat wij dan deze beloften hebben, geliefden, laten wij onszelf reinigen van alle bezoedeling van vlees en geest en de heiliging volbrengen in het vrezen van God. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? Dus deze beloften, dus wat voor beloften zijn dat? 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்க. Hoofdstuk 6 en dan het laatste vers. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு வாக்குத்தத்தங்கள். En ik zal u tot een vader zijn en u zult mij tot zonen en dochters zijn, zegt de Heere, de Almachtige. Dit zijn dus allemaal beloftes. அந்த வசனத்துல தான் இப்படிப்பட்ட முன்னுக்கெல்லாம் சொல்ற இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களாம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் என்று வர்றார். En met vers 7 of hoofdstuk 7 zegt dan van deze beloftes, dus wat daar, ja. இப்ப 2ஆம் வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 7:2 பார்க்கும் பொழுது Vers 2. எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் பாத்தீங்க, செய்யவில்லை. சம்பந்தம் இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. Geef ons plaats in uw hart. Wij hebben niemand onrecht aangedaan. Dus je ziet dat dit echt niks met daarvoorheen te maken heeft. எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை என்று சொல்லி போட்டு வாக்குத்தத்தங்கள் ஒன்று சொல்லி இப்படி வரும்பொழுது அதுக்கு இந்த இலக்கணப்படி அது முதல் வசனத்தான் பொருத்தம். Dus in zinsverband, முதல் அதிகாரத்துக்கு. dus als je kijkt naar zinsverbanden, dan heeft vers 2 waar het nu gaat om wij hebben niemand onrecht, geef ons plaats in hart. Dat past niet bij het eerste vers van hoofdstuk 7. இவர்கள் பிரித்த படியால சில இப்படிப்பட்ட அந்த சம்பந்தம் இல்லாம சில இடங்கள்ல வந்திருக்கு. பழைய ஏற்பாட்டுல நிறைய இருக்கு. Dus omdat men dit gelabeld heeft en hoofdstukken heeft gegeven en versen zo heeft opgedeeld, krijg je dit soort versen aan elkaar die wellicht niet bij elkaar passen. அதனாலதான் உங்களுக்கு சில உதாரணங்கள் எடுத்து காட்டுறேன். எனவே இங்க வாசிக்கும் பொழுது முன்னுக்கும் பின்னுக்கும் வாசிக்க வேண்டும் பைபிளை. Dus bij het lezen van de Bijbel moet je zowel boven als onder bestuderen. முன்னுக்கும் பின்னுக்கும் வாசிச்சாதான் அதோடைய பொருள் நமக்கு விளங்கக்கூடியதா இருக்கு. Alleen dan kunnen we het onderwerp beter bestuderen. ஓகே, பாருங்கள் 3ஆம் அதிகார வசனத்தில் மீண்டும் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்கள். 3ஆம் வசனம் 1, அதாவது எபேசியர் முதல் அதிகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோஸ்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Gezegend zij de God en Vader van onze Heere Jezus Christus, die ons gezegend heeft met alle geestelijke zegen in de hemelse gewesten in Christus. பிதாவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்கு தேவனுக்கு சோஸ்திரம். Dus gezegend zijn zij, de God en de Vader, onze Heer Jezus Christus. இந்த சோஸ்திரம் என்ற சொல்ல கொஞ்சம் நாங்க பார்ப்போம். Gezegend gaan we even bestuderen. இப்ப நாங்க அடிக்கடி இந்த சொல்ல பாவிக்கிறோம். Wij gebruiken dat wel vaak. எல்லாரும் சோஸ்திரம் செய்யுங்க, ஆண்டவருக்கு சோஸ்திரம் செய்யுங்க என்று சொன்னா, Als men, ja, zeg maar,
hoe zeg je dit? Hulde Sot- moet geven aan de Heer. Sotram, Hulde hè? moet geven aan de Heer. Dus eigenlijk zegening. Ja, சோஸ்திரம் சோஸ்திரம்ன்றது சமஸ்கிருத சொல்லு, தோத்திரம்ன்ற தமிழ் சொல்லு. Dus gezegend naar de Vader roepen. உடனே என்ன செய்யறோம்? எப்படி சோத்திரம் செலுத்துறோம்? Hoe zeggen wij dat meestal? இந்த கார்கள் ஸ்டார்ட் பண்ற இடத்துல Weet je wanneer je een auto moet opstarten? சோத்திரம் 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 அப்படி போகுது அப்படிங்க சிலர். Ja, dan heb je mensen die soms in... ik weet niet of dit nou zo handig is. Sommige mensen die dan in een bepaalde fase dat hebben. Ja. சோஸ்திரம் என்று சொல்ல சோஸ்திரத்துக்கு ஒரு காரணம் வேணும், ரீசன். Als je hulde wilt geven aan de Here, moet je wel een soort van reden hebben. இவர் சோத்திரம் செலுத்துறார் பவுல். Paulus die verklaart gezegendheid. ஏன் சோத்திரம் செலுத்துறார்? Waarom doet hij dat? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சோத்திரம், நன்றி, உம்மை துதிக்கிறோம் பிதாவே. De reden daarvan is, hij die ons gezegend heeft met alle geestelijke zegen in de hemelse gewesten in Christus, dus gezegend zij. வேதத்துல பாருங்க, சில இன்னொன்று சொல்லப்படும் வசனம் தெரியுமா உங்களுக்கு? Is er nog eentje? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு Gezegend. ஏன் சோத்திரம் இருக்கு? Waarom gezegend de Heere die ons de overwinning geeft? எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறபடினால தேவனே உமக்கு சோத்திரம். Omdat hij ons de overwinning geeft, zegen aan hem. யோபு சோத்திரம் செலுத்தினார். Job, என்ன சொன்னார்? wat zei hij dan? சோத்திரம். ரீசன். அவரை தந்தார், அவரை எடுத்தார். ரீசன். மக்கே துதி, மக்கே சோத்திரம். De Heere gaf het mij en nam het weer weg, dus gezegend aan de Heere. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். பாருங்க, சில வசனத்தை 2 கொரிந்தியர் 8:6 போடுங்க. 2 Korintiërs 8. பாருங்க, இப்ப சோத்திரம் செலுத்த போறார் பவுல். என்ன சொல்றார்? அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான 2 கொரிந்தியர் 8:16. அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி 2 கொரிந்தியர் 8:16. இப்படி வராதே. 2 கொரிந்தியர் 2:14 போடுங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் 2 கொரிந்தியர் 2:14. ரைட்டா, ரைட். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு சோத்திரம். ரீசன் சொல்றார். ஏன் சோத்திரம்? ஏன் சோத்திரம்? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற பிதாவே, ஆண்டவரே உமக்கு சோத்திரம். இதுதான் சோத்திரம் செலுத்துறோம். வசனத்தை தெரிஞ்சிருந்தாதான் சோத்திரம் செலுத்தலாம். En God zij dank die ons in Christus altijd doet triomferen en door ons de geur van zijn kennis op iedere plaats openbaar maakt. சங்கீதம் 66:20 வாசிங்க. Dus in Efeziërs werd net gezegd van gezegend zij, en in dit geval dankzij God, het zijn de twee dezelfde begrippen. We gaan nu naar Psalmen. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஏன் ஸ்தோத்திரம்? தன் ஜெபத்தை தள்ளவில்லையாம், கிருபையை விட்டு விலக்கவில்லையாம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். Geloofd zij God die mijn gebed niet heeft afgewezen en zijn goede tierenheid mij niet heeft onthouden. 68:19 வாசிங்க. Ja, dus geloofd zij God, Godzijdank. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்? நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. அவரே. Gelooft zij de Heere, dag aan dag overlaat hij ons, die God onze zaligheid. Dus hier weer, Godzijdank, gelooft zij de God. 2 கொரிந்தியர் 9:11. 2 கொரிந்தியர் chapter 9 verse 11. 2 Korintiërs 9:11. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றா உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிற அவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
Zo zult u in alles rijk worden, in staat tot alle vrijgevigheid die door middel van ons dankzegging aan God teweeg brengt. Dus dankzegging aan God. Ja. 9:15 அதே இதில் 15 15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சோத்திரம்? ஈவு என்ன சொல்லி முடியாத ஈவு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த எல்லாம் தந்த ஈவுகளுக்காய் சோத்திரம். Ja, God zij dank voor zijn onuitsprekelijke gave. Dus waarvoor God zij dank, omdat wat hij ons gegeven heeft, de Heilige Geest. சங்கீதம் 68:35 இதெல்லாம் நான் எடுத்து காட்டுறேன்டா. நான் சொல்ல போற விஷயத்தை 68:35 Psalm 68:35. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் சோத்திரம்? பலனை கொடுக்கிறார், சத்துவத்தை அருளுகிறார், பயங்கரம் விளங்குகிறார். உமக்கு சோத்திரம், நன்றி, துதி. O God, u bent ontzagwekkend vanuit uw heiligdommen, de God van Israël. Hij geeft het volk kracht en sterkte. Geloofd zij God. பாத்தீங்களா? அப்ப சோத்திரம் செலுத்துங்கன்னு சொன்னா எதுக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவர் என்ன செய்திருக்கிறார் பார்த்து அந்த வசனத்தோடு துதிக்கப்பட வேண்டும். Hulde brengen, dankzegging voor de Here. Men moet altijd wel een reden geven waarom je dat doet. அதுதான் ஆண்டவர் சொன்னார், அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீங்க. En ga niet met woorden gewoon, wees geen woordenkunstenaar die eigenlijk onwetend is. கருத்தாய் வேதத்தை படிச்சு இயேசு எனக்கு என்ன செய்தார், பிதா என்ன செய்தார், பரிசுத்தா என்ன செய்தார், என்ன வாக்குத்த, இதை அறிஞ்சு புரிந்து அதற்காய் நாம் தேவனுக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும். Maar geef eerder dankzegging aan God op het moment dat jij de Bijbel goed hebt bestudeerd, weet wat de Heilige Geest voor jou heeft gedaan, wat de Heer gedaan heeft, wat God voor jou heeft gedaan, en op basis daarvan dankzegging. இன்றைக்கு இந்த சோத்திரத்தினுடைய அருமை பெருமை அர்த்தமே இல்லாம போச்சு. Zeg maar de schoonheid van dankzegging, de betekenis daarvan is tegenwoordig verloren. நான் ஒரு காலத்துல குடிகாரனா இருந்தேன், சோத்திரம் ஆமென் அப்படி வந்துட்டேன். Het is tegenwoordig van, ik was ooit een dronklap en dus ja, dankzij de Heer, of God zij dank. என் மனைவி என்னை விட்டு ஓடி போய் விட்டாள், சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா. Mijn vrouw heeft mij verlaten, God zij dank, halleluja. புருஷன் என்னை விட்டு அடித்து விட்டு துரத்தி விட்டேன் நான், ஆமென் ஹல்லேலூயா. Mijn man heeft mij in elkaar geslagen, God zij dank. உதாரணத்துக்கு டிவியில் அதில் பார்த்தா எதுக்கெடுத்தாலும், அதாவது ஒரு பாவத்தை சொல்லும்போது, நான் ஒரு காலத்தில் ஒரு இப்படிப்பட்ட பாவத்தை செய்ததை ஒரு சொறி பண்ணி ஒரு கவலையோடு சொல்றதுக்கு இல்லை, அது ஒரு பெரிய வீரம் மாதிரி கெட்டித்தனம் மாதிரி. ஆமென் சோத்திரம், இதுக்கா சோத்திரம் ஆமென் வச்சிருக்கிறார். Het is net alsof dat je jeugdzonde of je zondige leven, alsof je dat met zo'n trots meedraagt. தெய்வம் அல்லாத வணங்கி என்னுடைய ஆயுள் நாட்களை நான் வீணாய் கழித்து என் உண்மையான தெய்வத்தை விட்டு வழி விலகி போனேன் என்ற சொல்லும் பொழுதே அதில் சொறி, அதில் ஒரு கவலை துக்கம் இருக்கணும். Er moet een soort van excuus zitten of een treurnis van, ik heb al die tijd goddeloze aanbeden. அதெல்லாம் வீரச்செயல் இல்லை, பெரிய கட்டித்தனம் இல்லை, அதெல்லாம். Dat is niet een groot kunstje. ஆமென் அல்லேலூயா. இந்த அல்லேலூயாக்கு அது அர்த்தம் இல்லை இப்ப. Want halleluja heeft tegenwoordig ook geen betekenis meer. ஆமென் என்றதுக்கு அர்த்தம் இல்லை இப்ப. Amen heeft ook geen betekenis meer. அதே போல தான் இந்த சோத்திரம் சொல்லு. En ook hier voor God zij dank. வருவார் பார்த்து போட்டு பிரைஸ் லார்ட் சோத்திரம். Men zegt prijs de Heere. அட எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் சொல்ல, எனக்கு சொல்லி சோத்திரம் சொல்லி பிரைஸ் லார்ட் சொல்லி இல்லை. Zeg tegen iedereen zeg je prijs de Heere, behalve tegen mij. பார் அவனுக்கு என்ன இருமாப்பு, அவளுக்கு என்ன இருமாப்பு பார். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட் சொல்லி போட்டு எனக்கு மட்டும் சோத்திரம் சொல்லி பிரைஸ் லார்ட் சொல்ல இல்லைன்னு உடனே ஒரு கம்ப்ளைண்ட். Dus ontstaat daar ineens een klacht uit. தெரிஞ்சாக்களுக்கு மட்டும் சோத்திரம் சோத்திரம். Dus alleen voor de bekende, God zij dank, voor de anderen met een ander accent. இதுக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. Maar tegenwoordig heeft men wordt hier geen betekenis meer aangegeven. அது இது பாரம்பரிய சபையில குற்றப்படுத்துறவர்கள், நீங்க இந்த சொல்லலாம் பாரம்பரியமா போச்சது, அதனுடைய வேர்ட்ஸ்
அதனுடைய பெருமதி இன்றைக்கு தெரியுது. Daarvan, de waarde is tegenwoordig, wordt niet meer erkend, zeg maar, van die gemeentes die nogal traditioneel hiermee omgaan. அப்படித்தான் ஒரு இன்னொரு சொல்லி இருக்கு. எப்படி? Nog een woord. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய சோத்திரி என்று சொல்லி போட்டு அந்த பள்ளிக்கூடத்தை வெள்ளடிப்பாங்க முடிக்கிறதுக்கு அந்த மாதிரி போயிட்டு இப்போ அது. Het eindvers dat we zeggen van mijn ziel prijst u, dat is net alsof we de schoolbel horen dat het klaar is. என்ன முடிப்போமா கூட்டத்தை? முடிப்போம். ஓகே ஓகே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அது முடிக்கிறதுக்கு வச்சிருக்காது. Zeg maar, zullen wij de bijeenkomst beëindigen? Dus daarvoor wordt het vers gegaan. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. ஏன் ஸ்தோத்திரி? Waarom bedankt mijn ziel? என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஏன் சோத்திரி? Waarom mijn hele binnenste bedankt zijn naam? அங்கால சொல்றார், உன் அக்கிரமங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் உனக்கு நோயலை உலக்கி உனக்கு கிருபையால் முடிசூட்டி இப்படி எல்லாம் உனக்கு கொண்டு வந்தபடியே சோத்திரிச்சு துளை என்று சொல்றார் ஆண்டவர். Omdat de Heer dit allemaal voor ons heeft gedaan, wat zojuist werd opgenoemd, daarvoor God zij dank. எனவே இதை வச்சுக்கொண்டு இதை எங்களுக்கு ஃபினிஷிங் பாயிண்டாக பள்ளிக்கூடத்தை பெல் அடிக்கிற மாதிரி ஓகே என் ஆத்மாவை கர்த்தர் அது பாரம்பரியம் என் ஆத்மாவை கர்த்தர் எழுப்பி போயிடாதீங்க நீங்க சொல்லணும். Het is nu niet, het is tegenwoordig een traditie geworden van we beëindigen, dus we gebruiken dit vers zodat alsof het een traditie is. ஏனென்றா இது பழகி போச்சு. இதை கேட்டோன்னே ரைட்டர் பேக் பண்ணி சூக்கேஸை பேக் பண்ணி கொண்டு என் ஆத்மாவை கர்த்தர் சோத்திரின்னு சொல்லிக்கொண்டே எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். Want dit is we zijn dit gewend, hè? Van op het moment dat we dat horen, dan gaan we al automatisch inpakken. அதை போலதான் இந்த ஹalleluya என்று சொல்லும் போயிட்டு. En halleluja, precies hetzelfde. எதுக்கு எடுத்தாலும் ஹalleluya, எதுக்கு எடுத்தாலும் சோத்திரம் என்று சொல்லி பவுல் பாருங்க என்ன மாதிரி கருத்தை பைபிள்ல ஏன் சோத்திரம் சகல ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சோத்திரம். Dat hij met alle hemelse gewesten ons gezegend heeft, daarvoor God zij dank. சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான். Hij die dus in dit geval hulde brengt, besteedt glorie aan mij. அடுத்து நீங்க சோத்திரம் செலுத்துங்க, துதி சோத்திரம்னா துதி, அவரை உயர்த்துங்க, கனப்படுத்துங்க. அப்ப எப்படி பேச தெரிஞ்சிருந்தா தான் நாங்க அவரை கனப்படுத்தி உயர்த்தி பேசி துதி சோத்திரம் செலுத்துவோம். Dus als we het woord kennen, dan kunnen we hem ook lof geven, dan kunnen we hem ook verheven. இதை கொண்டு போய் வச்சுக்கொண்டு சோத்திரம் 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 நல்ல ஸ்பீடா சொல்லிட்டோன்னா அது உடனே அன்னைக்கு பாஸ் உடனே பேசிட்டு அபிஷேகம் வந்துட்டு என்னெல்லாம் கதையை திருப்பி கூட வீணான ஆராதனை. Dan krijg je een zinloze dienst van dat iemand jou opdringt om heel snel achter elkaar God zij dank te zeggen. இப்போ உதாரணமா எனக்கு சோத்திரம் நன்றி செலுத்துறீங்க. இப்போ வந்து நான் சொல்றேன் சோத்திரம் நன்றி என்று சொன்னா நான் கேட்பேன் இல்ல, எதுக்கு நீங்க நன்றி சொல்றீங்க? Dus als iemand tegen mij, God zij dank, oké, je kunt dat zeggen als dankjewel. Waarvoor bedank je dan? இப்போ நான் என்கிட்ட வந்து நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூன்னா என்னத்துக்கு தேங்க்யூன்னு சொல்றேன். Als ik naast je kom zitten en zeg van dankjewel, 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 waarvoor dan? அப்ப ரீசனை சொல்லு. Je moet een reden geven. அப்ப சோத்திரம் இயேசுநாதர் அந்த பாட்டு படிச்சீங்களே. En dat zongen we een liedje van God, dank Jezus Christus. இதெல்லாம் ஆதி தேவ பிள்ளைகள் மக்கள் பரிசுத்தாவில் நிறைஞ்சு எழுதிய பாட்டுகள். அந்த ரீசனை சொல்றாங்க, இந்த ஏழைகளுக்கு இப்பெரிய பதவியை கொடுத்ததுக்காய் சோத்திரம் இயேசுநாதர் படிக்கிறாங்க. En zo, dit zijn liederen van oudere gemeentes die ook een betekenis aan hebben gegeven. Reden waarom je dankzegging hebt. இப்பத்தைய பாடல் எடுத்துக்கொண்டா நன்றி 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 சோத்திரம் சோத்திரம் இதுக்கு சோத்திரம் இதுக்கு நன்றி. En dus waarvoor die dankzegging? எல்லாம் மியூசிக். Tegenwoordig gaat alles om muziek. நல்லா இருக்கு, தாளம் போட்டு அடிக்க, ட்ரம்ல போட்டு அடிக்கல, ஆனா அர்த்தமே இருக்காது. அது mooie beat is het, maar het heeft geen betekenis meer. இதைத்தான் எங்கட ஜனங்களும் விரும்புறாங்க. அதனால தான் பேக் டு தி பைபிள், வேதத்துக்கு திரும்பு, படி, வேதத்தை வாசி. Dus back to the Bible, lees het woord weer. இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபையில எப்படி அதை தொழுது கொண்டார்கள், எப்படி தேவனை கனப்படுத்தினார்கள் பார்த்து திரும்புங்க எல்லாரும். Dus probeer je te keren naar hoe de apostelen destijds met die beginkerk omgingen, hoe zij daar tot redding zijn gekomen. எனவே தான் நாங்கள் பார்க்கிறோம், பாருங்கள் இந்த கடைசி அந்த சோத்திரம் உன்னத ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Heeft met alle rijkdommen als het ware geestelijk mee gezegend. எனவே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். In het Oude Testament gaf de Heere de gelovigen het land Kanaan als zegening. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். Zegeningen die tot de aarde behoren. ஜெனரேஷனை பெருக பண்ணுவேன், Ik zal je சந்ததியை பெருக ik பண்ணுவேன், zal je nageslacht doen voor. மழையை வருஷிப்பேன், Ik zal. ரெயின் Ik zal regen geven. சூரிய வெளிச்சம் தந்து பயிர்களை விளைய செய்வேன், Ik zal
Ik zal meer groei laten plaatsvinden door எதிரிகள்கிட்ட இருந்து பாதுகாப்ப, ik zal je behoeden tegen tegenstanders. இப்படி சகல ஆசீர்வதிச்சிருந்தார் இஸ்ரேல் மக்களுக்கு. Vele zegeningen had de Heer voor de Israëliërs. ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு நமக்கோ உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்மை En ஆசீர்வதிச்சிருக்கிறார். zo heeft hij ons, wij gelovigen, zijn er met alle geestelijke zegen அப்படி gezegend. என்று சொன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இல்லையா? Zijn er dan geen aardse zegeningen? இப்போ உதாரணமா ஒரு காரியத்தை சொல்றேன். Ik noem een zaak. இப்போ வெளியிலே போய் பார்த்தால் வானத்தை பார்த்தால் என்னதை காணலாம்? Wat kun je zien als je nu naar de hemel zou kijken? என்னதை காணலாம்? Wat zie je dan? நட்சத்திரங்களை பார்க்கலாம். Kun je sterren zien? ஆனால் பகலிலே நட்சத்திரங்களை பார்க்கலாமா? Kun je overdag sterren zien? காரணம் சூரிய வெளிச்சம் அப்படியே மறைச்சிட்டு. Het zonlicht die dekt dat af. ஆனால் அதற்காக நட்சத்திரங்கள் இல்லை என்று அர்த்தமா? Maar betekent dat dan dat sterren dan niet meer இருக்கு zouden நட்சத்திரம் bestaan? அங்க. Sterren die bestaan nog steeds. அதைவிட பெரிய வெளிச்சமாகிய சூரிய வெளிச்சம் வந்தவுடனே அவைகள் மறைக்கப்பட்டது. Maar het zonlicht zorgt ervoor dat het licht van de sterren niet meer voor ons zichtbaar is. அதே போலத்தான் ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் பெருசாய் தெரியுமே ஒழிய இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு பெருசா தெரியாது. Dan voor een gelovige zijnde worden geestelijke zegeningen heel groot gezien, maar die aardse zegeningen die worden heel klein gezien. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஆசீர்வாதம் இருக்கு. Maar er staat een versje van: zoek eerst het koninkrijk op van de Heere, dan wordt alles daaromheen met jou meegegeven. எனவேதான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் ஒருவன் ஆசீர்வாதத்தை இகபர ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் கிறிஸ்துவண்டை வந்தால் மட்டுமே அவனுக்கு அந்த ஆசீர்வாதம். Als men echt zegening wil ontvangen, dan kan men die zegeningen ontvangen door in Christus te zijn. இவ்வளவு ஆசீர்வாதங்களும் பல ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவானவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். Pas op het moment dat hij erkent dat Christus er is, dan zal de Vader hem die zegeningen geven. கிறிஸ்துவின் ஊடாக மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. Door Christus, door middel van Christus worden die zegeningen aan ons gegeven. கிறிஸ்துவுக்கு வெளியே எங்கேயும் ஆசீர்வாதம் இல்லை. Daarbuiten is er geen enkele zegening zonder Christus. இப்போ பாருங்க, உதாரணமா உங்க வீடுகள்ல பைப்ல தண்ணீர் வருது. பைப்ல Krijgen jullie door jullie buizen water? அதாவது எங்கேயோ டேங்க் இருக்கு. Er is ergens een groot container met water. ஆனா அந்த டேங்க் தண்ணி வர வேண்டும் என்றால் பைப்லைன் மூலமாக தான் வரும். Maar je hebt waterleidingen nodig om dat water in jouw huis te brengen. எனவே தான் பிதாவுடைய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் நமக்கு கிடைக்கும். Dus alle zegeningen van de Vader die worden door middel van Christus naar ons அதற்காக toegebracht. தான் பிதாவுக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட குமாரனை நமக்கு தந்ததுக்காய் பிதாவை உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். Daarom God zij dank dat hij zijn zoon daarvoor heeft gegeven. எப்படி ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் உடன்படிக்கப்பட்டு இருந்தது. En Obed en Edom was தாவீதிலே 3 dagen, 3 maanden. 3 மாதங்கள் இருந்தது. Het ark van verbond had daar தேவன் gelegen. என்ன செய்தாராம்? அந்த உடன்படிக்கை நிமித்தமாக ஓபேத் ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். Zeg maar, op basis van dat verbond heeft hij dat huis ook gezegend. இந்த உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளம். Zeg maar, het ark van verbond is een teken van Christus. அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்வார்கள்? மரத்தினாலும் தங்கத்தினாலும். Het wordt door hout en goud wordt die kist gemaakt. மரத்தினாலும் உலோகம், மெட்டல், அதாவது தங்கம் மரமும் ஒன்று சேர்ந்திருக்கு. Dus hout en metaal kun je zeggen. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷீகம் தெய்வீகம். En zo zie je ook dat Christus zowel menselijk als goddelijk is. அதே சமயம் அந்த உடன்படிக்கை பெட்டியில தான் தேவ மகிமை இருந்தது. En in die ark van verbond was Gods glorie daarbinnen. பெலிஸ்தர் அந்த பெட்டியை தூக்கி கொண்டு போன உடனே என்ன சொன்னார்கள்? Filistijnen gingen er vandoor. Wat werd er gezegd? இக்கபோத் என்று ஒரு பெண் சொன்னாள், ஸ்திரீ சொன்னாள் இக்கபோத். Vrouw zei Ikebod. அதாவது தேவனுடைய மகிமை விலகி போயிற்று. உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிற்று என்று சொன்னோன தேவ மகிமை பிடிபட்டு போயிற்று. Gods glorie is geroofd. அந்தபடியாக உடன்படிக்கை அப்ப கிறிஸ்து வீட்டில் இருப்பார் என்றால், உடைய இருதயத்தில் இருப்பார் என்றால், கிறிஸ்துவோடு கூட இருப்பீர் என்றால் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. கிறிஸ்து மூலமா தான் ஆசீர்வாதம். Als jij met Christus bent, zal door middel van Christus zegening voor jou zijn. கடைசியாக குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். Ik beëindig het met een
klein stuk. இந்த நாங்கள் வாசித்த அந்த நாலாம் அதாவது நாலாம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அந்த வசனத்தை மூன்றா பிரிக்கலாம். Want die vers 4 tot en met vers 14 kun je in 3 stukken verdelen. 3 6 வசனங்கள் 3 tot 6. பிதாவானவர் நமக்கு பாராட்டின கிருபையை பார்க்கிறோம். Zeg maar de Vader. De genade die de Vader aan ons heeft gegeven. 7-12 குமாரன் பாராட்டின அன்பு, குமாரனாகிய தேவன் Ja, dus- கிறிஸ்து இயேசு எங்களுக்கு செய்த கிரியை. Dus 7 tot 12 is de liefde die de Zoon als het ware aan ons heeft gegeven. 7-12 13-14 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்த கிரியை. En 13 tot 14 is zeg maar wat de daden die de Heilige Geest in ons heeft verricht. எனவே அதை அடுத்த முறை நாங்கள் படிச்சுக்கொள்வோம். En die gaan wij de volgende keer allemaal bestuderen. பிதா 3-6 பிதாவானவரும், 3 tot en met 6 gaat over de Vader. குமாரன் 7-12 7 tot 12 gaat over de Zoon. பரிசுத்த ஆவியானவர் 13-14. Van 13 tot en met 14 gaat over de Heilige Geest. ஓகே, ஜெபம் செய்து நிறைவுக்குள்ளாய் வருவோம். Laten we dan maar gaan bidden. உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் நேரமாகிறது. Als je vragen hebt, ja, ஜெபம் செய்து முடிப்போம். laten we bidden. இப்போ சோத்திரம் செலுத்துக்க வாப்போம். Ja, we gaan nu dankzegging doen. எவ்வளவு படிப்பிச்சு கொடுத்தாலும் சோத்திரம் விஷயத்தில் கையையும் காலையும் தட்டிய சோத்திரம் 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 என்று சொல்லி விழுந்தெழும்பி பிற கடைசி சோத்திரம் என்ற மாதிரி போகாத படித்து புத்தியா ஞானமா பிதாவானவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஏற்றி உயர்த்தி ஜெபம் பண்ண பழகுங்க, துதிக்க பழகுங்க, சோத்திரம் செலுத்த பழகுங்க. Ja, dus probeer hem op de juiste manier, in dit geval dankzegging te geven, zoals wij net hebben behandeld. இப்போ பிதாவை இந்த மாலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்துக்காக உமக்கு நன்றி. இவ்வளோ சத்தியங்கள் அறியாமையினால் தொழுது கொள்ளுகிறோம், வீண் வார்த்தைகளை அளப்புகிறோம். ஆனால் பொறுமையோடு அவளத்தை சகித்ததுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் பிதாவை. எத்தனையோ அடியார்கள் நீங்கள் செய்த இவ்வளோ நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், இகபர ஆசீர்வாதங்கள் இவ்வளவோ உண்டு. இவைகளெல்லாம் நாம் நினைத்து உம்மை கனப்படுத்தி நன்றி துதி சோத்திரம் செலுத்தாமல் உதட்டிலே ஆண்டவரே சொல்லிக் கொண்டும் இருதயத்திலே பகைகளை வைத்துக் கொண்டும் நடிகர்களாக மாயக்காரர்களாக உடைய சமூகத்திலே வந்து போனதை பார்த்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அதமாகாமல் நிர்மூலமாகாமல் இருந்ததுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாய நடிப்புகளை ஜனங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே. உணர்வடையட்டும் இந்த ஜனங்கள். இருதயத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று வைத்து சொல்லுகிற வாழ்க்கையை தவிர்த்து பிரிவினைகளோடு கூட ஆண்டவரே சந்தர்ப்பவாதிகளாக லாபம் கருதி வழுகிறவர்களாக பதவிகளுக்காக சபைகளையும் சபை கூடங்களையும் இவர்கள் அனுசரிக்காமல் பயன்படுத்தாமல் உண்மையாய் தாழ்மையாய் அழைப்புக்கேற்ற பாத்திரவான்களாக நடந்து கொள்ள உதவி செய்வீராக. இதுவரைக்கும் நாங்கள் அதமாகாமல் நிர்மூலமாகாமல் இருந்தது உடைய கிருபைக்காய் சோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரை எங்களை வழிநடத்தும் போதித்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே சொல்லுங்க, இப்ப பயப்பட. ஆமென். மணி அடிச்சாச்சு. ஓகே, வீட்டை போயிட்டு வாங்க, இன்னும் சந்திப்போம். பாய்.